எடப்பாடி, அண்ணாமலை, நயினார், மோடிஜி, அமித்ஷாஜி எல்லாருமே பிரம்மாண்டமா திமுக கொரில்லா அட்டாக். பாரத பிரதமர் நேரடியாக பேசியது ஆர்கனைசேஷன் ரீதியாக பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்கிறது திமுக ஒரு ஆட்டம். மக்கள் சிந்திச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி திரும்பி வரக்கூடாது. இந்த மக்கள் குடும்ப ஆட்சி இது திரும்பி வந்தால் என்ன ஆகும்? இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போது ஏற்பட்ட திமுகனுடைய அலறல் உளறல் பயம். பயம்னே சொல்லலாமா சார்? பயங்கரமான பயம். இப்பொழுது தமிழக பாஜகவின் 2 மூத்த தலைவர்கள், 2 தூண்கள்னு சொல்லலாம். சக்கரவர்த்தி ஜியும் இணைஞ்சிருக்காரு நம்மளோட, எஸ்ஆர் சேகர் ஜியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார், மோடி நாளைக்கு குமரிக்கு வராரு சார். திமுகவோட மொத்த சிஸ்டமும் இதை பார்த்து ராட்டில் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா ஒரு பயங்கர நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்தா ஒன்னாகாது, அவர் வராரு, அவர் வராரு. என்ன காரணம் சார்? பெங்காலில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் 50 லட்சம் பேருடைய கிளை மற்றும் பூத்து நிர்வாகிகளோடு பேசினார் நம்மோல. தமிழ்நாட்டில் நேற்றுக்கு 15 லட்சம் பேர்கிட்ட பேசியிருக்காரு. திமுக ஆடி போயிருக்கு. திமுகவில் காசு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போவான். அப்பயுமே அவங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லி 2 படங்கள் 3 படங்கள் ஓட்டிருக்கெல்லாம் பார்த்துருக்கோம். முதல் முறையாக 15 லட்சம் பேர்கிட்ட பாரத பிரதமர் நேரடியாக பேசியது ஆர்கனைசேஷன் ரீதியாக பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்கிறது திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் வடிவேலு, வேணாம் வேணாம் அப்புறம் என்னடா பண்ணுவேன்னு அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி போலி பந்தா காமிச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி போகிற ஊர்லெலாம் அடித்து வரட்டுறாங்க. எல்லா எம்எல்ஏ எம்பிக்கள் போகிற இடங்களில் அங்கே மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை மிரட்டி அனுப்புகிறார்கள். திமுகவுக்கு பயந்த அத்தனை ஊடகங்களும் கூட இதை மறைக்க முடியல, வெளியே வருது. அதில் பிரதமர் ராஜ நட சிம்ம நட போட்டு குமரியில் ரோட் ஷோ காமிக்க போகிறார். குறைந்தபட்சம் 2 லட்சம் பேருக்கு மேலே, நான் சொல்லுவது ஆக்சுவல் சொல்கிறேன். 2 லட்சம், திமுக மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் சொல்லலை. 2 லட்சம் பேருக்கு மேலே ரோட் ஷோவில் பங்கு கொள்ள போகிறாங்க. இருக்கக்கூடிய அங்கே நிற்கக்கூடிய அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற போகிறாங்க. அதனுடைய ரியாக்ஷன் இங்கே தமிழ்நாட்டில் அந்த சாரல் வீசப்போகுது. 18ஆம் தேதி கோயம்புத்தூர் வராது. கொங்கு பெல்ட் என்றைக்குமே அதிமுக பிஜேபியுடைய கோட்டை, அதுலேயும் வரப்போகுது. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போது ஏற்பட்ட திமுகனுடைய அலறல் உளறல் பயம். பயம்னே சொல்லலாமா சார்? பயங்கரமான பயம். சார், சேகர்ஜி சொன்னார் பயம் அப்படின்னு வார்த்தை. அந்த பயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெனரலாக தோக்க போகிறவங்களுக்கு தான் பயம் வரும். தோக்க போகிறவங்க தான் காரணத்தை தேட ஆரம்பிப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு எலெக்ஷனை கொண்டு போகிறாரு. ஆன்டி மோடி ஒரு விஷயத்த கொண்டு வராரு. இப்போ அதே மோடியை மோடி வராரு மோடி வராரு மோடி வராரு அதை வச்சு ஓட்டு கேட்குறாரு. அது ஸ்டில் மோடி ஒரு நெகட்டிவ் இமேஜில் இருக்காரா தமிழ்நாட்டில்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவ் இமேஜ் இருந்தது. ஒரு 10-15 வருஷம் என்ன இருந்தது. மக்களுக்கு போ மோடிஜி யார், என்ன நிலைமை, இந்த நிலத்தில் இருக்கிறாரு, என்னென்ன நில திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க, இது மக்களை போய் சேர்ந்தாச்சு. இப்போ அவர் சொன்ன போல் ஒரு கூட்டம் இருக்குது. போலீஸ்காரன் அங்கேருந்து வராருன்னா ஏன் பயந்து ஓடுறாங்க? ஏதோ தவறு பண்ணால் தானே ஓடுவாங்க போலீஸ்காரன் பார்த்து. அது போல் இவங்க என்னென்ன தவறு பண்ணிடுறாரு, நாளைக்கு வந்தாருன்னா சொல்ல போகிறாரு. ஏற்கனவே நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்லிடுறாரு என்னென்ன பண்ணிடுறாரு, எப்படி பண்ணுறாங்க. இந்த நாடு எவ்வளோ குட்டி சேவராக இருக்குது, வர்ற சமுதாயம்லாம் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது இவங்களால். இதெல்லாம் சொல்ல இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இதை ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க. போவோம் தோக்கிறதுக்காகவே கொஞ்சம்னா ஜெயிக்கலாம்னா அது மோடி அது கூட இல்லாத பண்ணிட்டு போகிறோம் போல இருக்குது. அந்த ரிசல்ட்ஸை வராது போல இருக்குது. அந்த பயத்தில் ரொம்ப பயந்துட்டுறாங்க சார். அந்த திட்டங்களெல்லாம் மக்களை போய் சேர்ந்துருக்கு. அவங்க தெரிஞ்சிடுச்சு இது மோடிங்கிற திட்டம் தான். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். இது உண்மையான மோடி ப்ரோக்ராம் தான், நம்ம மோடிக்காக தான் ஓட்டு போடணும். அதுக்காக அந்த பயத்தில் மோடி அண்ணா பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த காலம் போச்சு. அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை. அவரை பார்த்தா பயப்படுற. இது போல் பிரதமர் பார்க்குறோன்னு இன்னொரு 100-1000 வருஷம் ஆகணுங்க. இது போல் அருமையான பிரதமர் உண்மையில கிடைக்க மாட்டேன் இந்தியாவுக்கு. அது மக்களுக்கு புரிஞ்சுது, அவள் தான். சார், பிஜேபி எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன். ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் பாரதிய ஜனதா. இது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஐ திங்க் பல பேர் நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி. இங்கே
எங்களுக்கு செலவு பண்ணலாம் காசு இருக்காது. நான் என்கிட்ட கொடுத்த இன்டர்வியூலலாம் நிறைய வாட்டி நீங்க சொல்லியிருக்கீங்க. நேத்து மோடி அவர்கள் என்ன பண்றாரு, பூத்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசுறாரு. ஒரு நபர்ல பல நபர்கள்ட்ட இன்டராக்ட் பண்றாரு. அப்போ அந்த பூத்ல இருக்கிற நபர்லாம், சார் எங்களுக்கு இந்த திட்டம் வரல, திமுக இந்த இது பண்ணல அப்படின்னும்போது, அதை வந்து அவர் வந்து ஆமா நான் கேள்விப்பட்டேன். அது வந்து அவர் வந்து ஹி இஸ் கிவிங் எ பாயிண்டர்ஸ் ஆன் தட். குறிப்பாக அந்த உதகமண்டலத்தை சேர்ந்த நபர் வந்து, சார் நான் உதகமண்டலத்துலேருந்து பேசுறேன் அப்படின்னா, "கியா ஊட்டியே?" அப்படின்னு அவர ஊட்டியா? அப்படின்ற மாரி அவரு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களை பற்றும் தெரிஞ்சிருக்கு. ஹூ இஸ் மோடி? ஒரு சாதாரண குஜராத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத, ஒரு தேர்தலில் கூட நிற்காதவர் உடனே முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, அவர் வந்ததை பொறுக்க முடியாமல் உடனே அங்கே குஜராத் கலவரங்கள் 7 ஆண்டு காலங்கள் கடுமையான கஷ்டம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கேஸும் அவர் மேலே தான். தப்பிக்கவே முடியாது என்கின்ற ஒரு நபர் அதற்கு மேலே சாதனைகளை காமிச்சு 13 ஆண்டு காலங்கள் முதல்வர், இப்போ 11 ஆண்டுகள் பிரதமர். இது ஒரு பக்கம். 2வது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அந்த அமெரிக்கன் பத்திரிகைகள், உலகத்தினுடைய தரங்களை விவரிக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் நம்பர் 1ன்னு சொல்கிறான். அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ரஷ்யாவையும் விட்டு உலகத்தில் தலைவர் 1ஆம் நம்பர் வந்து கிடையவே கிடையாது. இந்த நிலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களையும் மக்களையும் வாழ்க்கை தரத்தையும் தெரிந்து அவர் வைத்திருக்க மாட்டார் என்று எப்படி நம்ம நினைக்க முடியும்? உலகத்தையே தெரிஞ்சு வச்சிருக்கிறது, இந்தியா தெரிஞ்சு வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. தெரிந்து வைத்து அதனால் அங்கம் அங்கமாக பாயிண்டாக சொல்கிறார். நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நான். திமுக தன்னுடைய சாதனையை சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன 544ல் 54 கூட அவங்க செய்யலை. அது ஊரறிஞ்ச ரகசியம், போகிற ஊரெல்லாம் அடித்து வரக்கிட்டு இருக்காங்க. 2 கேள்விகள் நம்ம கேட்குறோம். ஒன்று, மோடி வருவதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அர்த்தம் என்ன? உன் சாதனையை சொல்கிறதுக்கு வழி இல்லை, அதனால் சொல்கிறேன். 2வது, பியூஷ் கோயல் அழகான ஒரு கேள்வி கேட்டார். அடுத்த முதல்வர் உதயநிதி இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? அதுக்கு பதிலே இல்லை, டைவர்ஷன். நான் 3வது கேள்வி ஒன்று கேட்குறேன். அடுத்த முதல்வர் ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைச்சால் சித்தப்பா, அது நடக்காது. அதே மாதிரி அடுத்த முதல்வராக திமுக வரும் என்று சொன்னால், நான் உதயநிதியை கூட சொல்லலை, ஒரு தலித்தை நீ முதல்வராக்க முடியுமா? அதுக்கு வந்து திமுக பதில் சொல்ல முடியுமா? எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. காசு இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, சொல்லிகிட்டு இருக்காங்க. அடித்து நகர்த்த போகிறார். நாளைக்கே திமுக மரண அடி வாங்க போகிறது நம்மளுடைய தலைவருடைய வருகையால். சார், எடப்பாடி, அண்ணாமலை, நயினார், மோடிஜி, அமித்ஷாஜி எல்லாருமே பிரம்மாண்டமாக திமுக கொரில்லா அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். வியட்நாம் போகும்போது ஏப்ரல் 10 ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டணியை வந்து ஏளனமாக பேசினாங்க. யார் இருக்கா, அவங்களோட யாருமே இல்லை அப்படி இப்படி பேசும்போது, இன்னைக்கு அப்படியே பிளேட்டு மாதிரி அங்கே வந்து பேசுறதுக்கு ஆளையில இங்கே எல்லாருமே இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது வெற்றியை நோக்கி என்டிஏவா? ஒரு திருத்தம் இதில், கொரில்லா வார் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும்ன்ட்டு நீங்கள் சொன்ன போல் அது போல் தான் இருந்தது. மக்கள் வந்து செஞ்சிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி திரும்பி வரக்கூடாது. இந்த மக்கள் வந்து குடும்ப ஆட்சி இது திரும்பி வந்தால் என்ன ஆகும்? நாடு உருப்படாது. அதனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்கெல்லாம். அது கண்டிப்பாக நம்ம இப்போ எப்படி அடித்தோம் நம்ம இங்கே பாகிஸ்தான், அதே போல் தான் அடிக்க போகிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, அமெரிக்கா பணக்கார நாடு, சிங்கப்பூர் பணக்கார, சுவிட்சர்லாண்டு, எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசல் 25% ஏற்றிடுறாங்க. இந்தியா தவிர எந்த நாடுன்னு நீங்கள் எடுங்க, ஸ்ரீலங்கா ஒரே நாள் 95 ரூபா ஒரு லிட்டருக்கு இது பண்ணிடுறாங்க. மக்கள் தொகை என்ன 30 நாடுகளோட மக்கள் தொகை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்ம இதுவரையிலும் ஒரு பைசா ஏற்றலை. அப்போ இது போல் லீடர் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு மனிதர் தானே அவர். கண்டிப்பாக அதுதான் இங்கே நடக்கும் போது அதுதான் பயந்துட்டு இருக்காங்க. 2 பேரோட கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.